இப்போ பார்த்தீங்கன்னா குயிக்கான ஹெல்தி ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வரமிளகாயை, நல்ல பெருசாக இருக்கிற வரமிளகாயை இந்த மாதிரி சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை தலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி பண்ணால் தான் குட்டி சாப்பிட்றாங்க இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம். ஸோ வரமிளகா இருக்கிறனால அவ்வளோ காரமும் இருக்காது. பட் ஒரு க்ரீன் சில்லியை விட ரெட் சில்லி உடம்புக்கும் நல்லது. இந்த ஆஸ் பர் மை டாக்டர் அட்வைஸில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன ரெசிபின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ராகி போண்டா தான். ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குட்டீஸ்க்கு டெய்லி ஒன்ஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா. வீட்டில் இருந்தால் ஏதாவது கேட்பாங்க. அது இல்லாமல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா. அதுக்காக தான் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பண்ணுறேன். அது வேற ஒன்றும் இல்லைங்க, போண்டா தான். ராகி போண்டா தான் பண்ண போகிறேன். அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கை அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஆனியன் கட்டரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. ராகி மாவு இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் நீங்கள் சின்ன வெங்காயத்தை உரிச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னங்க, சால்ட்டும் அப்புறம் ராகி மாவும் தான். அதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு எவ்வளோன்னு. ராகி மாவு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை மாவுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கரண்டியில் ஒரு 3 கரண்டி அளவு போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி போண்டாவுக்கு ஆனியன்ஸ் ஜாஸ்தி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காரமும் ரொம்ப முக்கியம். அதுதான் ஆனியன் சாப்பிடாதவங்க, இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை சாப்பிடாதவங்கலாம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் சால்ட் தான் ஆட் பண்ணுறேன். பிங்க் சால்ட்டு இந்த ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லைங்க. உப்பு நம்ம அளவுக்கு தான். நம்ம எந்த குவான்டிட்டிக்கு போடுறோமோ அது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகமாக இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அதிகமாகிடுச்சுன்னா தான் சாப்பிடவே முடியாது. அப்படி அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாவை கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். பட் அதிகமாக ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அளவில், ஒரு மீடியம் சைஸ் கிளாஸ் அளவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொலன்னு இருக்கக்கூடாது. அது எந்த ஸ்டேஜில் இருக்கணுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். அந்த போண்டா போடுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றுறேன். நானே வீடியோ எடுக்கிறனால நான் ஃபுல்லாக காட்ட முடியல. ஸோ நான் காமிச்ச கிளாஸில் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணுங்க. பார்த்தீங்களா, நம்ம போண்டா எடுத்து இப்படி உருட்டி போடுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், என்னோடது கெட்டியாகவும் இல்லை, கொலன்னு இல்லை. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். சும்மா இந்த மாதிரி தளத்தலன்னு இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இது நல்லா உருட்டி போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தீங்கன்னா ரெடி. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி போடணுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் போட போகிறேன். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டுட்டு காட்டுறேன். கடாயில் எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. அது பக்கத்துலேயே வந்து ஒரு பேப்பர் டவல் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அந்த எண்ணெயை நல்லா ட்ரைன் பண்ணி எடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான். இந்த போண்டா போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பசங்க இந்த ப்ரெசன்டேஷனை ரொம்ப பார்க்குறாங்க இப்போது. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா உருண்டை பண்ணி ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது என்ன காஞ்சிச்சுன்னு ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துடலாம். இப்போ கையில் இருக்கிறதே கொஞ்சமாக எடுத்து போடுறேன். சூடாயிடுச்சு, எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், உருண்டை ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒன்றா போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது போட்டோன்னே ஃபஸ்ட்டு திருப்பி போட்டுறாதீங்க. இந்த பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா அடங்கினதுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். இல்லைன்னா சரியாக பாயில் ஆகாது, சரியாக வெந்திருக்காதுங்க. அதனால தான் இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அடங்கினதுக்கப்புறம் நான் திருப்பி விட போகிறேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அது எந்த ஸ்டேஜ்னு. பாருங்கள், நல்லா பாயில் வந்துட்டுருக்கு. இந்த பாயிலில் ஓரளவுக்கு அடங்கணும். அது எந்த ஸ்டேஜுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். போடும்போது பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கொதி வரும்போது அப்போ தான் தெரியும் இந்த பாயில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. பக்கத்துலேயே நின்று பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உப்பு காரம் நல்லா உரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் அது பாயில் ஆகி வரும்போது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பாயில் அடங்கிடுச்சு. அந்த பாயிலோட சவுண்டை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது இதை வந்து லைட்டாக திருப்பி விடுவேன். வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ பாருங்கள், அதனால் ஒன்றொன்னா திருப்பி விட்றேன். நானே வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால. இப்போ பாருங்கள், ஒன்றொன்னா எடுக்கிறேன். இல்லைன்னா நம்ம ஒட்டுக்கா திருப்போம் இல்லைங்களா. நானே வீடியோ எடுக்கிறதுனால ஒன்றொன்னா தான் திருப்ப முடியுது. ஸோ இது இந்த கலர் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, டேஸ்ட்டு தான் முக்கியம். அது இல்லாமல் இது ஹெல்த்தியும் கூட. ராகியோட பெனிஃபிட்ஸ் பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றொன்னா திருப்பி விட்டுட்டேன். இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டேன். இது பக்கத்துலேயே இருந்து ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம்
எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு இதில் பேப்பர் டவலில் வச்சு நீட்டாக உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து ஒரு பேப்பர் பிளேட்ல வச்சு காட்டுறேன். பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, பிரசன்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி நீட்டா பிரசன்ட் பண்ணி காமிச்சிட்டேன். நடுவில் வந்து கெச்சப் வச்சிருக்கேன், இந்த சாரிங்க ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் வச்சிருக்கேன், கெச்சப்பும் வச்சுக்கலாம். இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா ராகி வடைக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் போடலாம், இல்லைன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை அவாய்ட் பண்ணிட்டு முருங்கைத்தலையும் போடலாம். அம்மாக்கெல்லாம் நமக்கு அப்படிதான் செஞ்சு கொடுத்துருப்பாங்கல்ல, இது 80s 90s கிட்ஸ்க்கு தெரியும். இப்போ பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். இது இந்த ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிட்றேன். உப்பு கம்மியா இருந்தா கூட இந்த ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிடும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. வாவ், யம்மியா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸை. தேங்க்யூ.